ஒரு கம்பிய பேஸுக்கும், நியூட்ரலுக்கும் டைரக்ட்டா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 0 ஆகும். கரண்ட் ரொம்ப வேகமா ஓடும். ஸ்பார்க் ஆகும், ஹீட் ஆகும். பிரேக்கர் ட்ரிப் ஆகும். இதுக்கு பேரு தான் ஷார்ட் சர்க்யூட். ஆனா, அதே கம்பிய சுருள் வடிவத்தில பயன்படுத்தினா, அது ஷார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, சுருள் வடிவத்தில இருந்தா, அத நம்ம இண்டக்டர் அல்லது காயில்னு சொல்லுவோம். காயிலுக்கு உள்ள கரண்ட் கன்டினியூஸ் பாத்ல தான் ஓடும். பேஸ்ல இருந்து டைரக்டா நியூட்ரலுக்கு ஷார்ட் ஆகாது. சுருள் வடிவத்துல இருக்கிறதால கரண்ட் ஓடும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அது சடன் கரண்ட் சேஞ்ச அப்போஸ் பண்ணும். இந்த நிகழ்வை இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபேன் மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர், வெல்டிங் மிஷின் இவை எல்லாமே காயில் பிரின்சிபல் தான். ஒரு வயரை ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணா ஷார்ட் ஆகும். ஆனா அதே வயர் காயிலா இருந்தா கரண்ட் கண்ட்ரோல் ஆகும். இதுதான் எலக்ட்ரிக்கல் மேஜிக். இந்த யூஸ்ஃபுல்லான தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துன நான் உங்க மின்சார மனிதன்.